ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சென்னா மசாலா. இது வந்து என்னோடய சைல்ட்ஹுட்டில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட், சைல்ட்ஹுட்டில் இப்போயும் தான். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ் எங்கள் அம்மா பண்ணுறதுல. அதுவும் எங்கள் அம்மா பண்ணும்போது அந்த சென்னா மசாலா செம்மையாக இருக்கும். அந்த ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் என் ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறவங்க எல்லோரும் இது விரும்பி விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த சென்னா மசாலா தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எங்கள் அம்மா அளவுக்கு இல்லைனாலும் நான் ஓரளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து ஒரு 8 மணி நேரம் சென்னாவை ஊற வச்சுருக்கேன். வெள்ளை சென்னாவை 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் நான். ஓகேவா, அதை நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கிறேன். ஒரு லைட்டாக ஒரு கலரிட்டு நம்ம வந்து குக்கரை மூடி விசில் வச்சிடலாம். இது வந்து ஒரு 6 விசில் வரைக்கும் வச்சுருக்கேன் என்னுடைய குக்கரில். ஸோ உங்கள் குக்கர் எப்படி வேணுன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அந்தமாரி டைமிங். ஓகே, இப்போ அது விசில் வந்துடுச்சு. நம்ம இப்போ வந்து மசாலா இப்போ ரெடி பண்ணிவிடுவோம். கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து பட்டை, ஒரு 3-4 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு 2 கல்பாசி, அதெல்லாம் எடுத்து நம்ம லைட்டாக அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி அரைக்க போகிறோம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து ஜீரகம் 1 ஸ்பூன். இப்போ நம்ம வெட்டி வச்ச ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோன்றதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன். லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் கசகசா இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே துபாயில் கசகசா வந்து விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் அலோட் கிடையாது, இங்கே விற்க மாட்டாங்க. ஸோ அது ஏன்னு தெரியல. நம்ம ஊரில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கினா போட்டுக்கோங்க. அப்புறம் முந்திரி ஒரு 2 முந்திரி எடுத்து வாயில் போட்டுக்கோங்க. பேலன்ஸ் ஒரு 4-5 முந்திரி தூக்கி தவாவில் போட்டுருங்க. எப்பவுமே முந்திரியை நம்ம எந்த பொருள் சமைக்கிறதுக்கு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 2 பீஸ் தூக்கி வாயில் போட்டுக்கணும். ஓகே, இப்போ வந்து இந்த தக்காளி தோல் உரிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வைக்கிறதுக்காக வேறு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆறிட்ட பிறகு நம்ம அது ஒரு ஜாரில் மாற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் செய்வோமோ அந்த பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலையும் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல காஞ்ச ஏலக்காய் போடுவாங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் நம்ம ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அதை நான் வாஷ் பண்ணி ஊற்றிருக்கேன். இது ஆல்ரெடி வதங்கினதுன்றதுனால நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் இதுலேயே அது சுண்டிடும். இப்போ நம்ம மசாலாஸ் போட்டுடலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா ஒரு 6 ஸ்பூன் போடுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மசாலாஸ் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். ஒரு வாட்டி எங்கள் ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே நான் வச்ச ட்ரீட்டே இது தான். எங்கள் அம்மா கிட்ட ஒரு 50 சப்பாத்தி, அப்புறம் ஒரு சட்டி நிறைய சென்னாவை செய்ய சொல்லி எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் சப்ளை பண்ணேன். ஓகே, இந்த ஸ்டேஜில் இப்போ அது கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து திக்காக இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெறும் சென்னாவை மட்டும் ஆட் பண்ணால் போதும். நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக வரணும் அப்படின்றதுனால நான் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு திக்காக நல்லா தொக்கு மாதிரி வேணும், நல்லா கெட்டியாக இருக்கணும் உங்களுக்கு சென்னா மசாலா அப்படின்னா நீங்கள் வெறும் சென்னா மட்டும் ஆட் பண்ணுங்கள்.
நான் கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுக்காக நான் கிரேவி நிறைய ஊற்றி சாப்பிடுவேன், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெங்களூர்லலாம் கூட இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நாங்கள் ஹோட்டல்ஸ்லாம் போனோன்னா சன்னா மசாலா இப்படி தான் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. இதே மாதிரி தான் இருக்கும். நல்லா கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வர நேரத்தில் நம்ம வந்து கொத்தமல்லி கிள்ளி இப்படி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ சன்னா மசாலா ரெடி. இதுதான் மெயின் டிஷ். இப்போ இதுக்கு ஒரு சைட் டிஷ் வேணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு கல் எடுத்து வச்சு சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிருவோம். கல் சூடானதும் சப்பாத்தி மாவு போட்டு அப்படியே ஓரத்தில் லைட்டாக எண்ணெயை விட்டு சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு 3 சப்பாத்தியை சுட்டாச்சு. அப்படியே அந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சென்னாவோடு சேர்த்து எடுத்து இப்படி வச்சு சர்வ் பண்ணால் அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே ஒரு சப்பாத்தி ஒரு 3, 4, 5 அப்படின்னு இறங்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் இதேமாரி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சன்னா மசாலா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. நீங்கள் வெள்ளை சன்னாவுக்கு பதிலாக கருப்பு சன்னா ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர், அது இன்னும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டங்களை செஞ்சு ஹாப்பியாக சாப்பிடுங்க. ஹெல்தி ஃபுட், ஹெல்தி லைஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பை.